வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையின் உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த டிவிஎம் குழுமத்தில் இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல பிரபஞ்ச இறையாவில் நம் அனைவருக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து நம்மை வழிநடத்தட்டும். மகிழ்ச்சி அவர்களின் நாளொரு கவிதையில் இன்று ஞானக்களஞ்சியம் புத்தகம் 1 பக்கம் எண் 228, தலைப்பு அருள் தொண்டு. 1981ஆம் ஆண்டு மகர்ஷி அவர்கள் மனதில் உதித்த கவிதை. கவிதை எண் 480. நிறைநிலையை மறந்து 5 புலன்கள் மூலம் நினைவலையாய் இயங்கி மனம் எல்லை கட்டி சிறைப்பட்ட நிலைமை அதே மாயையாச்சு. சிந்தனையில் உயர்ந்து பெற்ற அகத்தவத்தால் இறைவனோடு நிறைநிலையில் நிற்க கற்றோம். எல்லையற்ற வீடுற்றோம். அறிஞர் போற்றும் மறைப்பொருளே அகத்ததுவாய் விளங்கும் உண்மை மற்றவர்களுக்கும் உணர்த்தி உளம் மகிழ்வோம் வாரி அப்படின்னு சொல்றாரு. அருள் தொண்டு, அதாவது பிறர் நலமாக வாழ நாம் தொண்டு செய்யணும் அப்படின்றாரு. நம்ம மனம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லை கட்டிய நிலையில இருக்கு. அப்போ மனம் எப்படி இது ஆகுது? அந்த இறைநிலைன்ற பிரம்மம் தான், அதிலிருந்து விண் தோன்றி விண்ணின் சூழலிலிருந்து காந்தம் வந்து காந்தம் தன்மாற்றமாகி அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற நிலையில கடைசியில மனமாக இயங்குது அப்படின்னு சொல்றோம். இவை அனைத்துமே மறைப்பொருள் அப்படின்னு சொல்றோம். மனம்ன்றது இல்லைன்னு சொல்ல முடியாது, எடுத்துக்காட்டவும் முடியாது அப்படின்றோம். அப்ப இப்படி இருக்கிற இந்த நிலையில உள்ளதை புலனறிவுக்கு எடுத்துக்காட்டவும் முடியாதுன்ற போது அறிவை இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு, ஆறாவது அறிவு என்னும் சிந்தனை ஆற்றல் மனிதன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. 5 புலன்கள் மூலம் தோற்ற பொருள்களை உணரும் அறிவு வந்து ஐயறிவுன்னு சொல்றோம். அப்ப புலன்கள் உணர பெரும் பொருள்களுக்கு மூலமான இது எல்லாமே, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக மூலமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிரம்மம் தான். அப்ப மனம், காந்தம், விண், மெய்ப்பொருள் இதை உணரக்கூடிய அறிவு தான் 6வது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு சிறப்பு பெற்றவன் தான் மனிதன். புலன்களால பொருள்களை உணரும் போது மன அலைச்சலில் விரைவு அதிகமாக தான் இருக்கும். அப்ப அந்த விரைவு நிலையில இருந்து நம்ம மறைப்பொருளை விலக்கொள்ளணும்னா முடியாது. அப்ப அந்த மன அலைச்சல் எப்ப குறைவாக இருக்கோ அந்த நிலையில தான் நம்ம அந்த நிறைநிலையை நம்ம உணர முடியும். அது எப்ப சாத்தியம் அப்படின்ற போது மனம் வந்து அகத்தவம் செய்யும் போதுதான், நுண்ணிய அலையில வரும்போது தான் மனமானது மறைப்பொருளை உணரக்கூடியும் அப்படின்னு சொல்றாரு. மனம் புலன்கள் மூலியமாக எல்லை கட்டி நிற்கும் நிலையை தான் நம்ம மாயை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மாயை நிலையில இருந்து அகத்தவத்தால் அந்த மனம்ன்ற ஒரு புலன் என்கிட்ட இருக்கு. அந்த புலனின் மறுமுனை இறைவன். அப்ப என்கிட்ட இருக்கிற அந்த புலன் மூலியமாக எனக்கு அப்பால் உள்ள இறைவனை நான் அடையணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உதவியாக இருப்பது அந்த மனம். அந்த புலன்கள் வழியாக வெளியே போயிட்டு இருக்க மனதை எனக்குள்ளாக திசை திறப்பி என் உயிர்நிலை நான் மனம் வைத்து தவம் இயற்றும் போது எனக்கு அப்பால் உள்ள இறைவனை நான் உணர முடியும் அப்படின்னு சொல்றார் சாமிஜி. அப்ப இறைவனோடு நிறைநிலையில் நிற்க கற்றோம். எல்லையற்ற வீடுற்றோம். அறிஞர் போற்றும் மறைப்பொருளை அகத்தகதுவாய் விளங்கும் உண்மையை மற்றவர்க்கு உணர்த்தி நான் பெற்ற இன்பத்தை பெருக இவ்வையகம்ன்ற மாதிரி நிறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டுன்னு சாமி சொல்லுவார். நிறைநிலையே தானாக உணர்வதாகும் அப்படின்னு அந்த பாடல்ல சொல்லுவார். துரியாதீத தவத்துல ஒரு பாடல்ல சொல்வார். நிறைநிலையே தானாக உணர்வதாகும், நித்தம் நித்தம் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள கரைந்து போம் தன்முனைப்பு அப்படின்னு சொல்லுவார். அந்த கரைஞ்சி தன்முனைப்புன்றது நம்மகிட்ட இல்லாத போது அந்த தெய்வமும் நானும் ஒண்ணுதான் அப்படின்ற நிலைக்கு நம்ம மனம் உயர முடியும். அப்ப இது எல்லாமே எப்படி எனக்கு சாத்தியம் அப்படின்ற போது மனதை அமைதி நிலையில வைத்து அந்த இறைநிலையோட ஒன்றி அந்த தவத்தை செய்து மன அலைச்சலை அந்த உணர்ச்சின்ற நிலையில இல்லாம அமைதின்ற நிலையிலே வைத்து கொள்ள முயற்சி செய்யும் போது அந்த இறைநிலை உணர்வு நமக்கு தன்னால கிடைக்கும் அப்படின்றாரு. அதற்காக தான் அகத்தவ பயிற்சிகளும் அகத்தாய்வு பயிற்சிகளும் கொடுத்துருக்காரு. அப்ப அந்த நிலையில நாம உயரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு இந்த தவ பயிற்சிகள் தான் நமக்கு பெருநிலையாக இருக்கும். மறைப்பொருளை நாம் உணர்வதற்கு இந்த தவ பயிற்சி நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதன் மூலம் நாம் பெற்ற உணர்வை மற்றவர்களுக்கும் உணர்த்தி பிறரும் துன்பமற்று இன்பமாக வாழ
நம்மாலான தொண்டை செய்து வாழ முனைவோம். பிறர் துன்பம் போக்கி நாமும் சிறப்பாக வாழ்ந்து பிறரும் சிறப்பாக வாழ நாம் உதவி செய்வோம். அப்போ அது எல்லாமே எப்படி சாத்தியம்னா இந்த மனவளக்கலை பயிற்சிகள் மூலியமாக தான் சாத்தியம். முயற்சி, பயிற்சி, தேர்ச்சின்னு 3 இது சொல்லுவார் சாமிஜி. முயற்சி செய்து பயிற்சிகள் நல்ல செய்து தேர்ச்சி பெற்று நாம் பெற்ற இந்த பலனை பிறரும் அடைய நாம் நம்மாலான தொண்டுகளை செய்து பிறரும் சிறப்பாக வாழ அந்த இறைநிலை நமக்கு உதவி புரியட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.